அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோடீஸ்வரன். நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயா சர்வீஸ் பண்ணி ரிட்டயர் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நான் +2 முடித்த ஒரு சில வருடங்கள்லேயே வேலைக்கு சேர வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் நான் காலேஜ் இது மாதிரி போக முடியலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம், ஏக்கம் இருந்தது. ரிட்டயர் ஆன பின்னாடி நான் நிறைய ஆன்லைன் கோர்சஸ், மேஜிக், ஹிப்னாட்டிசம், மென்டலிசம், அந்த ட்ரினிட்டி வெஸ்டர்ன் மியூசிக்கு, கோரல் ரா, வீடியோ எடிட்டிங்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ், நிறைய விஷயங்கள் கோர்சஸ் எல்லாம் ஒரு 10-15 கோர்சஸ் ஜாயின் பண்ணி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் நான் அதை 3 மாதம் 6 மாதத்தில் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் நான். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, இந்த கோவிட் சமயத்தில் 2019க்கு அப்புறம் என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் என்னுடைய வெயிட் 100, 120, 40, 148 வரைக்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்டா இதுன்னு சொல்லி நான் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன். எல்லாம் ஒரு ஏறுது இறந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. ஒரு மினிமம் டவுன் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் அம்மா சின்ன வயசில் கர்மா எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கர்மானா என்ன, அது ஒரு டைம் பவுண்டே கிடையாதான், அது இமீடியட் நம்மளுக்கு தீருமா தீராதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 ஜோசியர்கிட்ட இது சம்மந்தமாக அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை பண்ணேன். அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இல்லை. இப்படி அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்குள்ளே என்னுடைய நண்பர் சார் நீங்களும் ஏன் ஜோசியம் கற்றுக்கூடாது, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது, அடிப்படை புஸ்தகம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரின்னு அதை வாங்கி பார்த்தோம். அடிப்படை புத்தகத்தை வாங்கி பார்த்தோன்னா, அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தமிழே கடகன்னு படிக்கிறது கொஞ்சம் சிரமம். அது செந்தமிழில் இருக்குது. செப்புவது யாதனின் கூறுகையில் சனியோடு செவ்வாயும் சேர்ந்து அப்படின்லாம் வருது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன படிக்கிறது? சூரியன் சந்திரன்றாங்க, ராசி கட்டுன்றாங்க, ஹோரைங்கிறாங்க, பாகை, டிகிரி, என்னென்னமோ சொல்கிறாங்க, உதயாதி நாளைக்கு. இதெல்லாம் ஒன்றுமே தெரியலையே. இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் கேட்கணும், நமக்கு யாருமே இல்லையே, என்னடா அப்படின்ட்டு எனக்கு அந்த ஜோதிடம் படிக்கிற ஒரு ஆர்வமே குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு குருநாதர்கிட்ட யார்கிட்டயாவது சேர்ந்து முன்னாடி கற்றுக்கிட்டா தான் நம்மளுடைய இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு சோசியல் மீடியா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 15 நாட்கள் நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இது பார்க்குறேன். அடடா, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற அன்பு உறவுகளே, உங்களுக்கு இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, நான் இந்த ஏஎல்பி ஜோதிட கலை கற்றுக்கிட்டேன் ஒரு 30 நாட்களில். அதில் என்ன அப்படின்னா 3 விஷயம். ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன, அது எப்படி கற்றுக்கிட்டேன் ஒரு மாதத்துக்குள்ளார, எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா 15 நாள். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது அதனுடைய நான் இப்போ சொல்ல வந்த டாப்பிக்கே. இந்த ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் இன்றைக்கி நேற்றுக்கு வந்ததில்ல. பல லட்சக்கணக்கான வருடங்களாக, யுகமாக ஞானிகள், சித்தர்கள் இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜோதிடம். அது ஒரு முறையானது. இப்போ அதில் என்ன ஏஎல்பி என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஏஎல்பி என்ற ஜோதிடத்தை நமது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒளிந்திருக்கின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து அட்சய லக்ன பத்ததிங்கிற ஒரு ஜோதிட கலையை உருவாக்கி ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறாரு. இதில் என்ன அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிடங்களில் லக்னங்கள், பிறந்த நாட்களில் இருக்கின்ற லக்னங்கள் மாறாது. ஆனால் அந்த அக்ஷய லக்ன பத்ததியில் லக்னங்கள் ஒரு 10 வருடங்களுக்கும் மாறும். அந்த லக்னங்கள் மாறும்பொழுது அதை சார்ந்த கிரகங்களுடைய அமைப்புகளும் மாறும். அதே நேரங்களில் நட்சத்திரங்களுடைய பாதங்கள் மாறும். ஸோ அதற்கு தகுந்தபடி அந்த ஜாதகனுடைய நிலைமைகள் இருக்கும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக எடுத்துக்கலாம். அப்படின்ற இந்த அட்சய லக்ன பத்ததிங்கிறது ஒரு காலம் காட்டும் கண்ணாடி அப்படி தான் சொல்லலாம் அதை.
அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு 10, 15 வருடம் ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடித்து, அதை ஆய்வு செய்து, அந்த கணிப்புகளை எல்லாம் சரிபார்த்து, நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை எல்லாம் பரிசீலித்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த மாரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம மட்டுமே என்ன தெரிஞ்சுக்கணும்? இத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா என்ன? அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஒரு அசரீரி ஞானோதயம். நார்மலா எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் நம்முடைய ஐயா அவர்கள் இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒரு டிசைட் பண்றாரு. இது ஒரு பொக்கிஷம் அது. தங்க தாம்பாளத்துல வச்சு நம்ம குடுக்குறாரு. இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் சொல்லி தர முடியுமா? இந்த ஜோதிடங்கள்ல குறிப்பிட்ட அடிப்படையான சில வார்த்தைகள், வழக்குகள் அதெல்லாம் இருக்கு. எல்லாமே 15 நாள்ல சொல்லி தர முடியுமா? அப்படின்னு சொல்லி தர முடியும். அப்படிங்கிற 2ஆ பிரிக்கிறாரு. ஏதோ ஒரு சாஃப்ட்வேரா டிசைன் பண்றாரு பக்காவா. அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா 1500 சதுரடி தரைத்தளத்தில 5 பிகே ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படின்னா, "ஏங்க விட்றீங்க நீங்க?" அப்படின்னுவாங்க. நம்புற மாரி இருக்கேன்னுவாங்க. ஆனா, இதில அவ்வளவு விஷயம் இந்த இந்த சாஃப்ட்வேருக்குள்ள இருக்கு. அத பார்த்தா தான் தெரியும். அதுக்குள்ள அப்படியே ஒண்ணொண்ணுக்குள்ள பொதிந்து இருக்கிறது. சரி, இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள வந்து இத்தனை நாள், 15 நாள் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணி, மிக கைதேர்ந்த அருமையான ஆசிரியர் பெருமானார்களை அதில நியமிச்சு, அதிகாலை 4:30 டூ 6:30 சும்மா நம்மளுக்கு தூங்கி எந்திரிச்சோனே பிளைண்டா இருக்கும் மனசு. எந்த விதமான சிந்தனைகள், குழப்பங்கள், எந்த எண்ணங்களும் இருக்காது. அந்த நேரத்தில நம்ம மைண்ட்ல போய் திணிச்சுர்றாங்க. 15 நாள்ல நம்ம அத கத்துக்கிறோம். உங்களுக்கு சொன்னா தெரியாது. ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படி வந்து ஒரு அற்புதமான கலைய 15 நாள்ல கத்து, 16வது நாள்லருந்து ஒரு ஜோதிடத்த எடுத்தோன்னா, அந்த ஜோதிடங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு? என்ன நிகழ்வுகள் இருக்கு? அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும்படி இத ஒரு செஞ்சர்றாங்க. இது ஒரு காலம் காட்டும் கண்ணாடியில சொல்லணும். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "இங்க பாருங்க இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நல்லா இருக்கு. நான் பாட்டுக்கு போறேன், வரேன்." அப்படின்னா தேவையில்ல விட்டுருங்க. ஆனா எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்காது. எப்படியாப்பட்ட அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், சொந்த பிசினஸு, ஃபேக்ட்ரி, டாடா, பிர்லா யார் எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், குறைபாடுகள், ஒரு ஒரு அவங்களுக்குள்ள தேடல்கள், விரக்தி ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல இந்த ஜோதிட நம்ம பேசிக் முடிச்சிருந்தாவே அத பார்த்தோனே நமக்கு ஒரு புரிதல் வந்துரும். ஓ! இங்க தான் இந்த மாரி இருக்கு. இதுதான் பிரச்சனை. இதுக்கு இது சொல்யூஷனா இருக்கும். இத இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு புரிதல் வந்துரும். அப்படி ஒரு காலம் காட்டும் கண்ணாடி இது. ஏன் சார் நல்லா இருக்கேன் போகலன்னா, இப்ப யாருமே நம்ம லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல இருக்கோம். எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போறதில்ல. நோய்வாய்ப்பட்டவங்க தான் போறாங்க. எல்லாருமே கோர்ட்டுக்கு போறதில்ல. பிரச்சனைக்குரியவங்க தான் போறாங்க. எல்லாருமே போலீஸுக்கு கிட்ட போறதில்ல. தானா பிரச்சனை தேடி வந்தவங்களும், பிரச்சனைய தேடி போனவங்களும் போலீஸுக்கு போறாங்க. அது மாரி இது யாருக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில இத பயன்படுத்திக்கலாம். நல்லா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது இது ஒண்ணு ஒரு நாகமாணிக்கக்கல்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, இந்த நாகமாணிக்கக்கல் வந்து பகல்ல அது பாட்டுக்கு போகும், இரை தேட போகும். இரவுல வந்து வெளிச்சம் தெரியாத போது, அந்த நாகமாணிக்கக்கல்ல கீழ போட்டதுன்னா வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தில அது பயணிக்கும். உணவு இரை தேட போகும் அந்த மாரி. அந்த மாரி நம்மளுக்கு சிக்கலான நேரத்தில நீ ஓங்கி பாரு. ஓஹோ! இப்படியா? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஜாதகத்த பார்த்தோனே புரிதல் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம பயன்பாடுகள் இருக்கும். ஸோ இத வந்து ஒரு காலம் காட்டும் கண்ணாடியை ஒரு 15 நாட்களுக்குள் நமக்கு வந்து கற்பித்து விடுகிறார்கள். ஒரு ஆச்சரியமான கைதேர்ந்த ஆசிரியர் பெருமானார்கள் மிக தெளிவாக நம்ம மண்டையில ஏத்திர்றாங்க. யாருமே புக்ஸ் எல்லாம் எடுத்து 1, 2, 2 அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்றதில்ல. அந்த வகுப்பு முடியும் பொழுதே அந்த வகுப்புகளுக்கு உண்டானவங்கள மைண்ட்ல ஏத்திர்றாங்க. 15ஆவது நாள் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து கணிக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்களாயிரும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இது என்ன அப்படின்னா, இது ஒருவருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரே மாசத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வரும். என்னங்க நம்புற மாரியா இருக்கு? கண்டிப்பா வரும் அது. ஏங்க நீங்க வேற அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, மேட்டுப்பாளையத்தில நம்ம பஸ் ஏர்றோங்க. எல்லாருமே லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாமே பேண்ட், ஷர்ட்டா, அ சுடிதாரு, புடவை இந்த மாரி போட்டிருப்பாங்க. அப்படியே பர்லியார் தாண்டுனோனே ஜன்னல் கதவெல்லாம் சாத்துவாங்க. கொஞ்சம் குன்னூர் போனோனே எல்லாமே கொஞ்சம் சால்வைலாம் எடுத்துக்குவாங்க. ஊட்டி இறங்கும்போது பார்த்தா எல்லாருமே ஸ்கொட்டரு,
சில பேர் ஜர்க்கின்னு, சில பேர் மங்கி கேப்பு எல்லாம் ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க. ஏங்க நான்லாம் ஊட்டிக்கு போகிறேன், அதெல்லாம் கொண்டே போகல என்ன பண்ணுவீங்கன்னுவாங்க. முழுமையான மாறுதல்களும் நம்மளுக்கு வந்திருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க அந்த குளிருக்கு அவங்களே அறியாமல் இப்படி கை கட்டிக்குவாங்க, இல்லைன்னா ஜோப்பில் கை விட்டுக்குவாங்க. அவங்களே அறியாமலேயே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அன்பு உறவுகளே, இந்த அருமையானது ஒரு காலம் காட்டும் கண்ணாடி இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து செல்லும் பாதையில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த நீர் உயர நிலம் உயரம், நிலம் உயர குடி உயரம், குடியுயர கோன் உயரம்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம ஒரு தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அதில் ஒரு பயன் கிடைக்கும். நம்ம சம்மந்தப்பட்ட துறை, நம்ம சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள, நம்மளுக்கு ஒரு மேலே வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பலருக்குமே நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளை நம்மளுக்கு ஏற்படுத்திடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஏஎல்பி ஜோதிட கலையை நான் கற்று என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் மறுக்க முடியாத உண்மை. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நாம் எம்பிபிஎஸ் முடித்த உடனேயே கான்வகேஷன் முடிஞ்சு நம்ம பட்டம் வாங்கின உடனே நான் டாக்டர், உடனே நான் கிளினிக் ஓப்பன் பண்ணி அப்படின்லாம் பண்ணுறதில்ல. நம்ம அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இல்லைன்னா எம்எஸ் பண்ணுறோம், எம்டி, இந்த மாதிரி உயர்கல்விகளெல்லாம் படிக்கிறோம். அது மாதிரி இதுலேயும் சில உயர்கல்விகள்லாம் இருக்குது. 2 நிலை உயர்கல்விகள் இருக்குது. இந்த பேசிக்கே போதும், பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்மளுடைய புரிதல்களை கிளாரிட்டி பண்ணிக்கலாம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை. சரி, அதுக்கு மேலே இந்த உயர்கல்வி படித்தா என்ன அப்படின்னா, நீங்கள் உயர்கல்வி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற மனிதர்களிடம் வித்தியாசப்பட்டிருப்பீங்க. ஏன்னு கேட்டேன்னா, உங்களுக்கு ஒரு மற்றவரிடம் இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இதுதான் இது இப்போ இப்படி நடக்கும், என்ன பிரச்சனை, என்ன ஏது, திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஒரு 100% துல்லியமான கிளாரிட்டி கிடைக்கும். கிடச்சின்னா என்ன, நானே பெரிய வேலையில் இருக்கேன், பர் ஆனம் 1 crore வாங்கிட்டுருக்கு, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா தேவையில்லை. பட் இருந்தாலும் எனக்கு போதிய வருமானம் இல்லை, இன்னும் நான் செய்கின்ற தொழிலில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற காலகட்டங்களில் இதை படிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இதில் மிகச்சிறந்த ஞானம் பெற்று குருவர்கள் கிடச்சி அவங்கள வாக்கில் ஒரு நேர்மை இருந்து அவங்களோட நடைமுறையில் ஒரு ஒழுக்கம் இருந்துருச்சுன்னா அவங்க சிறந்த ஜோதிட வல்லுநர்களாகிடுவாங்க. ஆனால் என்ன, மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாரும் இல்லை. ஒரு மரத்தில் பழம் பழுத்துருச்சுன்னா வௌவாலை வான்லாம் கூப்பிட வேண்டியதில்லை. அந்த பழுமரம் நாடிய பறவை போல் பிரச்சனை இருக்கிறவங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக. எனவே அன்பு உறவுகளே, அருமையானதொரு ஏஎல்பி என்ற காலம் காட்டும் கண்ணாடி நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இதை கண்டுபிடித்து நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார் கொடைவள்ளல் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். எனவே இந்த நேரத்திலே பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெற்ற பெற்றோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வகுப்புகளை எடுத்த ஆசிரியர் பெருமானார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கோச்சாக வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. பின்னாடி காலங்களில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு புதிய பாதையில் பயணிப்பீர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.